தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு புதிய நாள், ஆண்டவர் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் அன்பின் அடையாளமாக எங்களுடைய வாழ்வில் இந்த நாள் தரப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்தும் அவர்களுக்கு நிறைவான ஆசீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நல்ல மருத்துவராக இருந்து அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், அவர்கள் கடந்து செல்லுகிற துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிற மனதைரியத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோம். இந்த நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களை நினைத்து கொள்ளுவோம். அவர்களுடைய பயணங்களிலே ஆண்டவர் வழித்துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் யார் யாரெல்லாம் எங்களிடம் சுப உதவி வேண்டினார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். அத்தோடு எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரன் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, வசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்ந்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சி உற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய்.
தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்பாயும் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நாம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், ஜாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் தம் மக்களை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரிடம் வாக்கை கேளுங்கள், தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளை அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிறகடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காலிகளாகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவசனங்கள் 21 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஓர் வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, தமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக,
இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே திடீரென ஆண்டவர் எங்களுக்கு முன்னாலே தோன்றி, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் நாங்கள் எதை கேட்போம். ஆண்டவர் எங்களுக்கு முன்னாலே தோன்றி, உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடம் கேட்டால் நாங்கள் எதை கேட்போம். பலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு சொத்து செல்வங்கள் வேண்டும், அல்லது உடல் ஆரோக்கியம் வேண்டும், நாங்கள் ஒரு நிறைவான ஒரு வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக உயர்ந்த இடத்திலே பணியாற்ற வேண்டும், கல்வி கற்க வேண்டும், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும். இப்படி பலர் பலவிதமான விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு முன்னாலே வைப்பார்கள். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த பெண் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு கனானிய பெண் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவருக்கு முன்னாலே நிற்கிறார். அவரிடம் கையேந்தி கேட்டது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நிச்சயமாக இருக்கும். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று சொல்லித்தான் அந்த பெண் ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தார். அவருக்கு தெரியும், ஆண்டவருடைய இரக்கம் அல்லது அவருடைய கிருபை தனக்கு கிடைத்தால் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். ஆகவே இந்த கனானிய பெண் ஆண்டவரிடம், தாவீதின் மகன் எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடினார். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நற்செய்தி வாசகத்தை இன்னும் ஒரு பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். பார்த்தலேமேயு என்கின்ற பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவர் ஆண்டவர் அந்த வழியாலே போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், ஆண்டவருடைய இரக்கத்தை அவரும் இந்த பெண்ணும் இறந்து மன்றாடினார்கள். ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்தது. இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவருடைய இரக்கம் அவருக்கு கிடைத்த போது அவருடைய மகளுடைய பிணி நீங்கியது. ஆண்டவருடைய இரக்கம் எங்களுடைய வாழ்விலே கிடைக்கிற போது, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் கையேந்து நாங்கள் மன்றாடுகிற போது, ஆண்டவருடைய இரக்கத்தோடு இணைந்து எங்களுடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். இதைத்தான் இந்த கனானிய பெண்ணினுடைய வாழ்விலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடம் நாங்கள் கையேந்தி மன்றாட வேண்டும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி, இந்த காலம் இரக்கத்துக்காக நாங்கள் செபிக்கிற ஒரு காலம். எங்களை சுற்றி எத்தனையோ தீமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனிதம் மாண்பிழந்து போய் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எல்லோரும் மிருக பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்விலும் ஏராளமான சிக்கல்கள், ஏராளமான துன்பங்களை நாங்கள் தாங்கியவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படியான ஒரு சூழலுக்குள் இருக்கிற போது தலைவர்களுடைய தலைமைத்துவம் எல்லாம் சுயநலத்தோடு கூடியதாக இருக்கிறது. போர்கள் எல்லாம் எங்களுடைய இந்த நாட்டிலே தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. இயற்கை அனர்த்தங்கள் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இயற்கை சூறையாடப்படுகிறது. இந்த பின்னணியிலே இருந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக செபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு தருகிறது. கனானிய பெண்ணுடைய வாழ்வை நாங்கள் பார்த்தால் தெரியும். அவள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கையேந்தினாள், விடாமுயற்சியோடு. அந்த உரையாடலை நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு ஆரம்பத்திலே எதையுமே கதைக்கவில்லை. ஆண்டவர் பொறுமை காத்தார். தன்னுடைய சீடர்கள் கதைக்கு மட்டும் அவர் பொறுமை காத்தார். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறார், இவரை அனுப்பிவிடும், எங்களுக்கு இவர் தொந்தரவு செய்கிறார், இவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில் நீர் இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர் கூறிய போது ஆண்டவர் இயேசு அப்பொழுதுதான் பதில் சொல்லுவார், நான் இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாக இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். இஸ்ராயேல் குலத்தாருக்கு பணி செய்யத்தான் அனுப்பப்பட்டேன் என்கின்ற ஒரு கருத்து நிலை அந்த காலத்தில் இருந்த சீடர்களுடைய உள்ளத்திலும் இருந்தது, அல்லது யூதர்களுடைய எண்ணத்திலும் இருந்தது. ஆண்டவருடைய மீட்பு எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
அதை ஆண்டவர் நாசுக்காக இங்கே கூறுகிறார். இஸ்ராயல் குலத்தாருள் காணாம்பற்போன் ஆடுகளாக இருப்போரிடமே அனுப்பப்பட்ட நீ புறவினத்த பெண் என்கின்ற ஒரு கதை அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு ஒரு படிப்பினையை புகட்டு முகமாக சொல்லுகிற போது அழகாக அந்த பெண் சொல்லுகிறாள், ஐயா எனக்கு உதவியறலும் பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னபோது அந்த பெண் தன்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி, ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அவருடைய நம்பிக்கை மிக மிக ஆழமானது. ஆண்டவர் இயேசுவோடு பேரம் பேசுகிறார். ஆண்டவர் இயேசு அந்த சூழலை சீடர்களுக்கு ஒரு கற்பிக்கிற ஒரு சூழலாக மாற்றியமைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மீட்பு வரலாறு எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற ஒரு உண்மையை ஆணித்தரமாக அந்த இடத்திலே உறுதிப்படுத்தி அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். மீட்பு வரலாறு என்பது எல்லோருக்கும் பொதுவாக. அந்த மீட்பு வரலாற்றில் நாங்கள் எல்லோரும் அங்கத்தவர்கள். ஏழை, பணக்காரன் அல்லது செல்வம் படைத்தவன், செல்வம் இல்லாதவன், அதிகாரத்தில் இருப்பவன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்படுகிறவன் என்கின்ற ஒரு பாகுபாடு இறையரசு அல்லது அந்த இறையரசுக்குள்ளே இருக்க முடியாது. நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமனானவர்கள். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார், கண் நோக்குகிறார். ஆகவே ஆண்டவருடைய அரசு எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற ஒரு பரந்ததொரு எண்ணத்தையும் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். இந்த கனானிய பெண்ணுடைய விசுவாசம் ஆழமானது. அவர் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடினார். ஆண்டவர் இரக்கத்தை நிறைவாக கொடுத்து இந்த இறையரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற ஒரு உண்மையையும் இந்த இடத்தில் ஆண்டவர் புலப்படுத்துகிறார். ஆகவே சிறப்பாக இந்த நாளிலே இந்த பெண்ணனுடைய வாழ்வை நாங்கள் தியானிக்கிற போது இந்த இறைவார்த்தைகள் எங்களுக்கு தருகிற செய்தியும் அதுதான். நாங்கள் நம்பிக்கை தளராமல் தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு எங்களுக்கு தரப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற மனநிலையோடு எல்லோரையும் மதித்து எல்லோரையும் அன்பு செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு தருகிறார். அவர் சிறப்பாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தைகளுடைய அந்த தன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உணர்ந்தவர்களாக, ஆண்டவர் தருகிற அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே மேல்வெறி சட்டமாக கொண்டு ஒரு தூய்மையான வாழ்வை வாழுகிற, நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வை வாழுகிற வழிகாட்டலையும் வல்லமையையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசிரார் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, ஆற்றல், நுண்மதி என்பவற்றை பெற்றுக்கொள்ளவும் திருச்சபையை வழிநடத்த தேவையான வல்லமையையும் அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, நாம் அனைவரும் உம் அழைப்பை ஏற்று உமது வழிநடத்தலுக்கு ஏற்ற சாட்சியம் பகரவும் வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளோமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை மக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தவராகிய புனித நினைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சுமப்பதனால் இறைவா உறவுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புரிகாதாரம், கன்னி மாதாவே சரணம். பாபாவம் நம்மை மேவாமல், பாபாவம் நம்மை மேவாமல், காப்பாயே அருள்வீராய், கன்னி மாதாவே சரணம். ஆதிலமரமும் இயேசுவின் உள்ளமும் ஆதரித்தவராய் கூறக்கண்டோம். ஆதிலமரமும் இயேசுவின் உள்ளமும் ஆதரித்தவராய் கூறக்கண்டோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புதிதாதாரம், கன்னி மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.